ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வித்யாரம்பம் எழுத்தறிவித்தல் வீட்டில் எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. என்னோடய பையனுக்கு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 3 months ஆகுது. 2 இயர்ஸில் இருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த வித்யாரம்பம் அப்படிங்கிறத பண்ணிடணும். ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு முன்னாடி எல்கேஜி, யூகேஜி, ஃப்ரீ கேஜியோ இல்லை பால்வடியோ நீங்கள் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு முன்னாடியே இந்த வித்யாரம்பம் பண்ணிடுறது நல்லது. அதுவும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இந்த வித்யாரம்பம் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் 1 ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. கரெக்டாக என்னோடய பையனுக்கும் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 3 months ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வரும்போது அவனுக்கு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அதனால் இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஆல்ரெடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சாமி ஃபோட்டோவெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு சந்தனம், குங்குமம்லாம் வச்சு ரொம்ப சிம்பிளான மினிமமான பொருட்கள் தான் வச்சுருக்கேன். 2 தீபம், சாமிக்கு பூ வச்சுருக்கேன், திண்ணீர், குங்குமம், சந்தனம், தீபம், வீட்டில் இருக்கிற பழங்கள், தேங்காய், எலுமிச்சம்பழம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், மாதுளம்பழம்னு வச்சுருக்கேன். அது போக ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு படைக்கணும்னு சொன்னாங்க. இனிப்பு எனக்கு எதுவுமே செய்ய தெரியாததுனால கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த குலோப் ஜாமுன், மைசூர் பாக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பச்சரிசி எடுத்துக்கலாம். ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் குளிச்சுட்டு குழந்தைக்கும் குளிச்சு விட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு குழந்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு தீபம் பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட்டு நம்ம அரிசியில் எழுத வைக்கலாங்க. மோதிரம் வச்சு சில பேர் எழுதுவாங்க. நான் விரல்லே தான் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கலாம். எதுவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த வித்யாரம்பம் செய்யும்போதும் நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லியே போட்டுக்கலாம். பிள்ளையார் சொல்லி குழந்தை தான் போடணுன்னு அவசியம் இல்லைங்க, நாமளே போட்டுக்கலாம். இல்லை உங்கள் குழந்தை கொஞ்சம் மெச்சூரான குழந்தை அப்படின்னா உங்கள் குழந்தையே கூட பிள்ளையார் சொல்லி கையை விரலை பிடிச்சி போட வைங்க. நானே ஓம் அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ என்னுடைய சைல்டு சிவியர் ஆர்டிஸ்டிக் சைல்டு அப்படிங்கிறதுனால அவனால் ப்ராப்பராக எழுத முடியாது. அதனால் நானே ஃபஸ்ட்டு ஓம் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அவனோட கையை பிடிச்சி நான் எழுதுனதுக்கு மேலேயே ஓம்னு எழுத வச்சிட்டேன். அவன் எழுத வைக்க முடியாது அப்படின்னு நினச்சி தான் நானே ஃபஸ்ட்டு என்னோடய கையிலேயே ஓம்னு போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவனே ஓம்னு கையில் எழுதிட்டான். ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி வேணால் நம்மளே போட்டுக்கலாம். இந்த ஓம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குழந்தை தான் எழுதணுங்க. நீங்கள் கையை பிடிச்சி குழந்தைய எழுத வைங்க. பிரணீத் ஓம் அப்படின்னு எழுதிட்டான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவன் ஓம்னு எழுதுறது. பாருங்கள் நீங்களே எவ்வளோ க்யூட்டாக எழுதுறான்னு. ஓம்னு சொல்லி நம்மளோட குழந்தைய எழுத வச்சதுக்கப்புறமா அரிசியில் நம்ம குலதெய்வத்தோட பேர் எழுதணுங்க. இப்போ என்னுடைய குலதெய்வ பேர் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் துணை அப்படின்னு சொல்லிட்டு நான் அரிசியில் நானே எழுதிட்டேன். அது நம்ம குழந்தைய எழுத வைக்க வேண்டியதில்லை. உங்கள் குழந்தை ரொம்ப மெச்சூரான குழந்தையாக இருந்தால் தாராளமாக எல்லாமே குழந்தைய எழுத வைக்கலாம். எழுத வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நம்மளே எழுதிக்கலாம். ஆனால் ஓம் மட்டும் கண்டிப்பாக குழந்தை போடணும். அதுக்கப்புறம் கடைசியாக ஆ போடணுங்க. இந்த ஆவும் கண்டிப்பாக குழந்தை தான் போடணும். குழந்தையோட விரலில் பிடிச்சி தான் இந்த ஆ போட வைக்கணும். நானே ஃபஸ்ட்டு ஆ போட்டுட்டு அது மேலே பிரணீத் ஆ போட வச்சேன். பிரணீத் ஆ நல்லா போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மெச்சூரான குழந்தையாக இருந்தால் ஆ, ஆ, ஈ அந்த மாதிரி எல்லா எழுத்தும் கூட நீங்கள் எழுத வைங்க.
அதுக்கப்புறம் அதே அன்னைக்கே நீங்கள் நோட்டையும் பேனாவையும் கொடுத்து பேனாவில் ஆ ஆ அப்படிங்கிறத அவனோட கையை பிடிச்சி எழுத வச்சுருங்க. இல்லை பிரணீத் ரொம்ப சூப்பராக நோட்டில் ஆ ஆ ரெண்டுமே எழுதுனா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு இத்தினோண்டு தேனை வந்து குழந்தையோட வாயில் தொட்டு வச்சு விட்ருங்க. கொஞ்சமாக தேன் நாங்கள் வாயில் தொட்டு வச்சு விட்டுட்டோங்க. தேங்க்யூ ஸோ மச்.